எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில கோவில் திருவாய்மொழி பகுதியில 4வது நூறுல 10வது பதிகத்துல 4வது பாட்டு, அதாவது 494 மாதிரி வரும். அதனோட நாதமொழி பிரபந்தத்துல அதனோட பாட்டோட நம்பர் 3109 3109. இப்ப பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோங்க. பேச நின்ற சிவனுக்கும் பிரம்மன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே, கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்மின், தேசமா மதில் சூழ்ந்தழகாய திருக்குறுகூர் அதனுள் ஈசன்பால் ஒரு அவம் பறைதல் என்னாவது இலங்கியற்கே. என்னாவது இலங்கியற்கேன்னு இருக்கு, இங்கியற்கேன்னு வரணும். அது ஓகே. பாட்டில் இப்போ சொல்றேன் பாருங்க. பேச நின்ற சிவனுக்கும், சிவபெருமான் பேசுறதுக்கு நின்னாருன்றது அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம். சிவபெருமான் பேசுறதுக்கு மகாவிஷ்ணு கிட்ட பேசுறதுக்கு காத்திருந்தான்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா அதை எடுத்துக்கூடாது. நம்ம அந்த அர்த்தம் எடுத்துக்கூடாது. பேச நின்ற என்னன்னா, பேசும் பொருளாகி நின்ற. பேசும் பொருளாகி நின்றன்னா இது எதுக்குன்னா, இப்போ சாதாரணமாக மகாவிஷ்ணு சைவம் அசைவம், சைவம் வைஷ்ணவன் தான் பேசுவாங்க அந்த காலத்தில். 2 சைவம் வைஷ்ணவன் தான். அந்த மாதிரி சைவமும் வைஷ்ணவனு பேசும் பொருளாகி நின்ற, சைவத்துக்கு சிவனையும் வைஷ்ணவத்துக்கு மகாவிஷ்ணுவையும் பேசும் பொருளாகி நின்றன்னு அர்த்தம். அந்த இடத்துல பேச நின்ற சிவனுக்கும், பேசும் பொருளாகி நின்ற சிவனுக்கும் பிரம்மன் தனக்கும், பிரம்மாவுக்குன்னு தனியாக இந்த இதை இங்கே எதுவும் மதம் கிடையாது. அதை பிரம்மாவை சார்ந்து இருக்கவங்கன்றது யாரும் கிடையாது. அதனால பிரம்மன் தனக்கும் பிரம்மாவுக்கும், இதனால்தான் முதல்ல பேச நின்ற சிவனுக்கும் சொல்லிடுறாரு, ஞாபகம் வச்சுக்கோ. பிரம்மன் தனக்கும்ன்ற சொல்ல மாதிரி சிவன் தனக்கும் சொல்லலை. பேச நின்ற சிவனுக்கும், பேசும் பொருளாகி நின்ற சிவனுக்கும் பிரம்மன் தனக்கும் பிரம்மாவுக்கும் பிறர்க்கும் மற்றவர்களுக்கும் நாயகன் அவனே. நாயகன்னா எல்லாருக்கும் லீடர் அவன் தான் அப்படிங்கிறது அர்த்தம். நாயகன் அவனே, எல்லாருக்கும் லீடர் நாராயணன் தான் அப்படின்றார். கபாலனன் மோக்கத்து கண்டுகொண்மீன். கபாலன்றது ஒரு தடவை பிரம்மஹத்தி தோஷம் பரமசிவனை பிடிச்சிக்கிறதுனால அந்த பிரம்மாவோட தலையை கிளிடுறார், 5வது தலையை. பிரம்மா ரொம்ப ரூடா சிவன்கிட்ட பேசுறார், சரியா பதில் சொல்ல. பிரம்மாவுக்கு தலைக்கான ஏறி போறது, அதை குறைக்கணுன்றதுக்காக என்ன பண்றார், அது பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது முதல்ல, அதுல ஒரு தலையை கிளிடுறார். கிளினவுடனே அந்த தலை ஈஸ்வரன் கையில ஒட்டிக்கிறது. இது புராணத்துல இருக்கிறது, சிவபுராணத்திலே இருக்கு, பெரிய புராணத்துல இருக்கு, ஈஸ்வரனோட சிவபுராணத்திலே இருக்கு. பிரம்மா தலையை கிழிந்தவுடனே ஈஸ்வரனோட கையில ஒட்டிக்கிறது. அதை வச்சு அது போகிறதுக்கு என்ன பண்றாரு ஈஸ்வரன், பரமசிவன் என்னென்னவோ படி பார்க்கறாரு, ஒன்றும் முடியல. கபாலனன் மோக்கத்து, மோக்கன்றது இந்த இடத்துல மோட்சம். கபாலம் கையை விட்டு போய் கபாலத்துக்கு மோட்சம். மோட்சம்னா இவருக்கு சிவனுக்கு ஈஸ்வரனுக்கு மோட்சம் கிடையாது. ஈஸ்வரனுக்கு ஏற்கனவே மோட்சத்திலிருந்து வந்தவர் தான் அவர், அங்கே சொர்க்கத்தில் இருக்கிறவர் தான். ஈஸ்வரனுக்கு எல்லா உலகம் இருக்கு, அவர் எங்கே வேணாலும் போகலாம், எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். கபாலனன் மோக்கத்துனா அந்த கபால கையில் ஒட்டித்த பிரம்மாவோட 5வது தலை, அந்த தலைக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு கபால நன் மோக்கத்து, அந்த கதைக்கு அந்த தலைக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக கண்டுகொண்மின் என்ன செஞ்சார் ஈஸ்வரன், போய் பிச்சை எடுத்தார் அந்த கையோட பிச்சை எடுக்கும்போது அவருக்கு அசரி சொல்றது, யார் கையால பிச்சை வாங்கும்போது இந்த இது சரியாகிறதோ, தலை கையை விட்டு விடுபட்டு நேராக மோட்சத்துக்கு போயிடும். அதுக்கு இது கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும், அந்த தலைக்கு விடுதலை கிடைச்சிடும்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவர் போய் பிச்சை எடுக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு 2 ஊரை சொல்றா. கண்டியூர்னு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கு. தஞ்சாவூர்லேருந்து வெண்ணாத்தக்கரையில் அந்தன பக்கத்தில், வெண்ணாத்தக்கரையை தாண்டி அந்தன போகிறோம்னா திருவையாறு போகிற வழியில் கண்டியூர் இருக்கு. நானும் போயிருக்கோம் அந்த ஊருக்கெல்லாம். அந்த கண்டியூரில் சிவனுக்கு மோட்சம் கொடுத்ததா, சிவனோட தலையில் கையில் இருந்த ஒட்டியிருந்த பிரம்மாவுக்கு மோட்சம் கொடுத்ததா, சிவனுக்கு மோட்சம் கொடுத்ததா கிடையாது. சிவன் கையில் ஒட்டியிருந்த பிரம்மாவோட தலைக்கு மோட்சம் கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி வன்புருஷோத்தம்னு இங்கே பிச்சாண்டார் கோயில் திருச்சி, அங்கேயும் அது மாதிரி இருக்குது. அதுவும் நானும் போயிருக்கோம். அது போயிட்டு திருவள்ளரை எல்லாம் போயிட்டு வந்தோம். ஒரு தடவை ஸ்ரீரங்கம், திருவள்ளரை எல்லாம், திருவாசி எல்லாம் போயிட்டு வந்தோம். திருவாசியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன். அந்த ஊருக்கு தான் நானும் போயிட்டு வந்தோம். அந்த இது அந்த பிச்சாண்டார் கோயில் இருக்கு பாருங்க, அந்த பிச்சாண்டார் கோயில்லையும் அதே மாதிரி அது மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. பிச்சாண்டார் கோயில் இருக்குது, கண்டியூர்ல இருக்குது. ஏதோ ஒன்று நம்ம இருக்கிறத சொல்கிறோம்.
கபாலனன் மோக்கத்து, கபாலத்து கையில் இருக்க கபாலத்துக்கு மோட்சம் கொடுத்தது கண்டு கொள்மீன் பார்த்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்ற. கபாலத்துக்கு மோட்சம் கொடுத்தாரு இல்லையா நாராயணன், கையில் பிரம்மாவோட 5வது தலைக்கு மோட்சம் கொடுத்தாரு இல்லையா, அதை நீங்கள் பார்த்துட்டு தானே நீங்க. அதுதான் சொல்கிறீங்க கண்டு கொள்மீன் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது அர்த்தம். தேசமா மதில் சூழ்ந்து அழகாய, தேசம்னா இந்த இடத்துல தேஜஸ்னு அர்த்தம். தேசமா மதில்னா தேஜஸ், தேஜஸ்னா பிரகாசமான, இந்த மொழி வெள்ளத்தோடு இருக்கு இல்லையா, அது தேசமா மதில், பெரிய பிரகாசமான மதில்களை உடையன்னு அர்த்தம். தேசமா மதில் சூழ்ந்த அழகாய, அந்த மாதிரி பெரிய மதில்களால் சூழப்பட்ட அழகான திருக்குறுகூர் அதனுள். திருக்குறுகூர்ன்றது வந்து ஆழ்வார் திருநகரி, ஆழ்வார் திருநகரி அதனுள். ஈசன்பால் ஓர் அவம் பறைதல். ஈசன்றது இந்த இடத்துல ஈசன் வந்து பரமேஸ்வரன் கிடையாது, நாராயணன் சொல்றாரு. ஈசன்றது இந்த இடத்துல வந்து இது வந்து சொல்றவர் நம்மாழ்வார் இருக்கிறது திருவாய்மொழியில. அதனால இந்த இடத்துல வந்து ஈசன்றது வந்து பரமசிவன் வராது, இதுதான் வரும். அதுக்கு ஏன்றது பின்னாடி வரும் அடுத்த வரியில. ஈசன்பால் ஓர் அவம் பறைதல். ஓர் அவம்ன்றது ஈசன்பால்ன்றது வந்து பரமசிவன். ஈசன்பால் நம்ம இப்ப ரட்சிப்பவன் ஆகிய ரட்சிப்பவன் பற்றி நாராயணன் அர்த்தம். ஒரு சொல் ஈசன்பால் ஓர் ஓர் ஒரு சொல். ஈசன்பால் ஓர் அவம் கரெக்டா எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிக்க பாருங்க. அவம் வருது இல்லையா, வந்து உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வராது, ஒரு அவம் செய்தார் வராது. அதனால ஈசன்பால் ஓர் அவம் அழகா யூஸ் பண்ணிக்க பாருங்க. அதுதான் நான் இவரை வந்து நம்மாழ்வாரை வந்து எல்லாரும் பாடுவோம். நம்மாழ்வார் வந்து 16 வயசுல அவர் எந்த பாடமும் இல்லை, எந்த ஸ்கூலுக்கும் போகல, எதுவும் இல்லை, எந்த வாத்தியாரும் இல்லை, தானா பேச ஆரம்பிச்சார். அவர் வந்து இலக்கணப்பிழை இல்லாத ஒரு 1000 பாட்டை அந்தாதியை பாடியிருக்காருன்னா எப்படியாப்பட்ட புலவராலையும் முடியாது எவ்வளோ. அதனால தான் நம்மாழ்வாரை வந்து ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடுறது காரணம் அதான். நம்ம இதில் பின்னாடி வரும் கடைசியில் 10வது பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, 10வதெல்லாம் நம்மாழ்வார் வந்து வைகுண்டத்துக்கு போன இதை வந்து கேட்பார். கேட்கும்போது இவர் உயிரோடு இருக்கும்போதே எப்படி இவர் வைகுண்டத்துக்கு போவார்ன்ற வழியெல்லாம் பெருமாள் சொல்லுவார் அவருக்கு. அவர் நீ கண்ணை முடிக்கோ காட்சி தெரியும் எல்லாம் பார்த்துக்கோன்னு அதையெல்லாம் வர்ணிச்சிருக்கார். 2:10 கடைசியாக 10வது 10ல் 9 10ல் 10 2 அந்த மாதிரி வரும். அந்த 10 பாட்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம 4 வந்திருக்கோம், 5 6 எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது. அதில் அது மாதிரி ரொம்ப 10ல் வரும்போது அதெல்லாம் வரும். அது மாதிரி எந்த இடத்துல விட்டேன், தேசமாம்பதில் சூழ்ந்த அழகாய திருக்குறுதனுள் ஈசன்பால். ஈசன்பால்ன்றது இந்த இடத்துல ஈசன்றது வந்து பரமேஸ்வரன் கிடையாது, நாராயணன் சொல்றது. ஈசன்பால் ஓர் அவம் ஒரு அதாவது அப்போ வந்து சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் ரொம்ப ஒன்றுக்கு விரோதம், ரொம்ப விரோதம். இப்போதான் அப்போ ஜைனம் புத்தம் சாக்கியம் இதெல்லாம் வந்த அப்புறம் தான் என்னாச்சு, இந்த சைவ வைஷ்ணவ போர் வந்து கொஞ்சம் அது அடங்கி இவா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு அவளை எதுக்க ஆரம்பித்தா, அவள் வந்து சுதந்திர போரான்ட்டு. அதனால அது வந்து அந்த காலத்தில் இது சைவ வைஷ்ணவம் வந்து நம்மளோட காலத்தில் ரொம்ப எதிர்ப்பாக இருந்தது. அவரோட பாட்டில் நிறையா பாட்டில் வரும் பாருங்க, அது சைவம் வந்து எதிர்க்கிறத நிறைய இடத்துல கூட்டிப்பார். அதுதான் இந்த ஈசன் பால் இப்போ நாராயணன் பால் ஓர் அவம் ஒரு அவச்சொல், நிகழ்ச்சியான சொல்லை பறைதல்னா குறையா கூறுறது, உறக்க கூறுதல்னு வச்சுக்கலாம். அடிச்சு சொல்றோம்ல அது மாதிரி பறைதல் என்ன ஆகுது அப்படி இப்போ சொல்லிட்டதுனால என்ன ஆக போறது. இங்கியற்கேன்னு இலங்கையற்கேன்னு இருக்கும். இலங்கையற்கேன்றதுக்கு இங்கு இந்த நிலையில் இருப்பவர்க்கேன்னு அர்த்தம். இங்கு இந்த நிலையில் இருப்பவருக்கு பெருமாளை வந்து குறையா சொல்லி என்ன புண்ணியம். அதாவது பரமசிவன் இலங்கையருக்கு, இலங்கையன்றது வந்து லிங்கத்தை வழிபடுற அந்த சைவர்களுக்கு வந்து பெருமாளை வந்து ஒரு அடிச்சு சொல்லி இகழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டை கவனிப்போம். தேங்க்யூ.